கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. பாகிஸ்தானிலே மொத்த உலகத்தையும் மனதிலே வைத்துக்கொண்டு சில அதிகாரிகள் நேற்று பேசிக் கொண்டிருந்தார்கள், இன்றைக்கும் பேசுவார்கள். சமாதானத்தை தேடி இந்த போரினால் உண்டான அவலங்களை எல்லாம் நினைத்து இன்னும் மிக அதிகமாக ஏற்பட போகிற சேதங்களை எல்லாம் நினைத்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு தேசம் பேசும்போது அது விளம்பரமாக வெளியே தெரிகிறது. ஆனால் ஒரு தனிநபர் ஆகிய நீங்கள் நான் மனதுக்குள்ளே பேசுவது யாருக்கு தெரியும்? நம்முடைய சமாதானத்துக்காக நாம் பேசிக்கொள்வது யாருக்கு தெரியும்? நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனையான சூழ்நிலை, சோதனை, துன்பங்கள், இவைகளை பற்றி நாம் பேசிக்கொள்வது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். இன்றைக்கு வாழ்க்கை மிக கடினமாக இருக்கிறது என்று யாராவது நினைத்து கொண்டிருந்தால் உங்களுக்கான பதிலை தேவ வசனம் காட்டும். My life become harder and harder. என் வாழ்க்கை நினைத்ததை விட இன்னும் கடினமாகிறது. நாம் நினைத்தோம் இந்த வண்டியை இழுப்பதற்கு ஒருவர் போதும் என்று. ஆனால் எடுத்துக்கொண்டு போகிற சமயத்தில் அங்கே பாரங்கள் அந்த வண்டியிலே ஏற்றப்படுகிறது. இந்த ஒரு நபர் இழுக்கிற அளவுக்கு இவரால் முடிந்தது. ஆனால் பாரம் ஏற்றப்பட இவரால் இழுக்க முடியவில்லை. அவருக்கு மிக கடினமாக இருக்கும் அதை இழுப்பதற்கு. நீங்கள் அப்படி நினைத்தீர்களா? ஒரு வார காலமாக நான் சந்தித்த குடும்பங்கள், என்னிடம் சொல்லப்பட்ட அவர்களுடைய கவலைகள், கஷ்டங்கள், ஜெபித்த ஜெபங்கள், இவைகளெல்லாம் இதைதான் எனக்கு சொன்னது. அநேகருக்கு வாழ்க்கை கடினமாக இருக்கிறது. சிலர் ஜெயிச்சதையும் நான் கேட்டேன். ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். அந்த குடும்பத்தோட பிரெட் வின்னர், அவருக்கு மிகப்பெரிய நல்ல வேலை போய்விட்டது. அதை கேள்விப்பட்ட உடனே அந்த தகப்பனார் கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொன்னார்கள். மகனுக்கு அவன் குடும்பத்தை நடத்துவதற்கு மிக முக்கியமான ஆதாரமாச்சே. ஆனால் 3 மாதத்தில் இன்னொரு பெரிய நல்ல உயர்ந்த வேலை கிடைத்ததாக சொன்னார்கள். இது ஒருவர் மிகப்பெரிய கஷ்டத்துக்குள்ள இருந்து, துன்பத்துக்குள்ள இருந்து, பிறகு கர்த்தர் எங்களை நினைத்தார் என்று சொன்னதும் நான் பார்த்தேன். ஆனால் அநேகரை பார்த்தால் தங்கள் வாழ்வின் அந்த கடினமான சூழலை, பாரத்தை சுமக்க முடியாமல் தவிக்கிறதை பார்க்கிறேன். ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த பூமியின் வாழ்க்கை சஞ்சலம் நிறைந்தது, பாடுகளும் சோதனைகளும் நிறைந்தது. துன்பம் இல்லாத இந்த பூமியில் வாழ்க்கை இல்லை. கடினமான சூழ்நிலைகளை வாழ்க்கையில் சந்தித்துதான் ஆக வேண்டும். சரீரம் மிக நன்றாக ஆரோக்கியமாக இருக்கிறது. ஓடி நினைத்தால் ஓட முடிகிறது, குதிக்க நினைத்தால் குதிக்க முடிகிறது. ஆனால் ஒரு நேரம் வருகிறது, படுக்கையிலே அமைதியாக இருக்க வேண்டிய சமயம் வருகிறது. நாம் ஒவ்வொருவருமே நினைக்கிறோம், ஏன் என்னுடைய வாழ்க்கை கடினமாக இருக்கிறது? I cannot push my life. என் வாழ்க்கையை நானே தள்ள முடியவில்லை, உந்தி தள்ள முடியவில்லை.
யாரும் எனக்கு உதவி செய்தாலும் இதை தள்ளவும் முடியாது. அவ்வளவு கடினமாக இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை. ஒரு தரித்திரமான நிலைமை அல்லது திடீரென்று வந்த ஒரு பெரிய வியாதி, நம்பிக்கொண்டிருந்த ஒரு ஆதாரம் நஷ்டமாகிறது, அல்லது நன்மை என்பது கூட திடீரென்று இல்லாமல் போனால் பாரமாகிறது. துரோகங்கள், இழப்புகள், இப்படி பல விஷயங்கள் திடீரென்று என்னுடைய வாழ்க்கையை கடினமாக்கலாம். நன்மை செய்தோம், ஆனால் திரும்ப தீமை வந்தால் எப்படி இருக்கும்? வாழ்க்கை கடினமாக தெரியும். நாமவே நம்முடைய வாழ்க்கையை தள்ளிதான் ஆக வேண்டும், வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்று தெரிந்தாலும் கூட it will be very hard for you to push a day. ஒரு சம்பவத்தை நாம் போய் பார்க்க போகிறோம். அந்த சம்பவம் நமக்கு மிக முக்கியமான பாடங்களை சொல்லித்தரும். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம். இங்கே யோசபாத் என்கிற ஒரு ராஜாவின் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம். அது மிக அற்புதமான, இன்றைக்கு நமக்கு தேவையான பாடங்களை கொண்டிருக்கிறது. ஒன்று, இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும், நல்ல கவனிங்க, அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் இருக்கிற மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரிலே இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். இவங்க யாருன்னு சொன்னா, ஏற்கனவே இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தை கடந்து வரும் பொழுது, அவர்கள் கானான் தேசத்தை பிடிக்க வரும் பொழுது, இவர்களை எல்லாம் சண்டை போட்டு இவர்களுக்கு எந்த விதத்திலும் நஷ்டத்தை வருவிக்காமல் விட்டு வந்தவர்கள். இவங்களோட சண்டை போட்டிருக்கலாம், அப்பவே சண்டை போட்டிருக்கலாம், அப்பவே இவங்களை ஒடுக்கியிருக்கலாம். ஆனா அவங்க பண்ணல. ஏன்னா இந்த யோசபாத் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது அந்த வரலாறு சொல்றார், அவர்களுக்கு நன்மை செய்தோம், அவர்கள் நன்மைக்கு நன்மை தருவதற்கு பதிலாக இவ்வளவு நாள் கழித்து வந்து தீமையை எங்களுக்கு கொடுக்க வருகிறார்களே, தேவனே இதை பாரும் அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணுவார். ஆனா ஒரு விஷயம், 4 பக்கத்துல இருந்தும் பிரச்சனை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம் பார்த்தீங்களா, இவருக்கு ரியலாவே வந்துடுச்சு. 4 பக்கத்துல இருக்கிறவங்களும் ஒன்று சேர்ந்து சில நேரம் ஒருவரை எதிர்ப்பதற்காக எதிரிகள் ஒன்று போட்டு கூட்டிடுவாங்க. அது வரைக்கும் அவங்க எதிரியா இருந்திருப்பாங்க. இப்ப நம்ம கட்சியில பார்த்து பார்த்தீங்களா, அது வரைக்கும் கழுவி ஊத்துனவங்கலாம் இப்ப வாழ்த்தி புகழ்ந்து பேசுவாங்க. ஏன்னா இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு காமன் எதிரி ஒருத்தர் வந்துட்ட பிறகு இந்த எதிரியா சின்னவங்களா கொஞ்ச நாளைக்கு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ஒன்னாயிடுவாங்க. அதுபோல இவர்கள் இந்த யூதாவை எதிர்ப்பதற்காக ஒன்று கூடி ஒரே நோக்கத்தோடு கூட, இவர்களுக்கு யூதா ஜனம் தீமை செய்யவே இல்லை, ஆனால் இவர்கள் தீமை செய்ய வருகிறார்கள். நன்மைக்கு பதிலாக தீமை வருகிறதற்கு அது மிகப்பெரிய வேதனை. நாம ஒரு தீமை பண்ணிட்டோம், நமக்கு ஒரு பதில் தீமை பண்றாங்க, கொஞ்சம் அதிகமாக கூட பண்றதாவே இருக்கட்டுமே, அதை கூட ஓரளவுக்கு நாம ஜீரணம் பண்ணிக்கலாம், பொறுத்துக்கலாம். ஆனால் ஒரு நன்மைக்கு ஒருவர் தீமை செய்வதாக இருந்தால் எப்படி இருக்கும்? அது ரொம்ப கடினமானது. அதை நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அதை நம்மால் சகிக்கவே முடியாது, அதை சுமந்து கொண்டு நம்மால் நடக்கவே முடியாது. என் அன்பு தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையிலே நன்மைக்கு பதிலாக நீங்கள் தீமையை பெற்றிருக்கிறீர்களா? அதிலும் நாம் எப்படி நடக்க வேண்டும்?
அப்படி நன்மைக்கு பதிலாக தீமையை பெற்றாலும் கூட நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அவர் பயந்து விட்டார். பயந்த உடனே என்ன பண்ணார்? இங்கதான் நமக்கான முதல் பாடம். அவர் பயந்த உடனே புத்தி பேதலித்தவரை போல குழம்பிய ஒரு ஆளாக என்ன செய்வதென்று தெரியாமல் தான் இருந்தார். ஆக்சுவலா அது அவர் வாயிலே சொல்றார். இந்த உலகத்தில் உபாயங்களை தேடவில்லை. அவருக்கு தெரிந்த அளவு அவருடைய அறிவின்படியான உபாயங்களை தேடவே இல்லை. பயந்தார். எப்பவுமே பயந்த உடனே நம்ம மனசு ஒரு நிதானமா சிந்திக்காது. இவர் பயந்தார். அதுவும் அவ்வளவு பேர் திரண்டு ஒன்னா வராங்கன்னா, திரளான ஏராளமான மல்டிடியூட் ஆஃப் ஆர்மி கேதர், ஒரு சிங்கிள் அட்டாக் பண்றதுக்கு அவங்களாம் ஒண்ணு கூடி வராங்க. ஒரு ராஜா பயப்படுகிறார். நீங்கள் எதிர்கொண்டிருக்கும் ஏதோ ஒன்று உங்களுக்கு பயத்தை உண்டாக்கி இருக்கிறதா? Are you afraid of anything? பயம் ரியல் தான். ஏன்னா அந்த துன்பம் ரியல் தானே. அப்ப துன்பம் ரியலா இருக்கு, மனல் பயம் ரியல் தான். ஓகே, பயம் வரட்டும். ஒருத்தர் பயப்படுறது பாவமே இல்லை. இட் இஸ் நாட் சின் டு ஹேவ் a fear. ஆனா அந்த பயத்திலேயே நிலைத்திருந்து பயத்துல என்ன பண்ணமோ அதெல்லாம் நான் பண்ணனா தான் அந்த பிரச்சனையை மாறும். பயப்படுகிற நான் உடனே என்ன செய்ய வேண்டும்? அங்கதான் எனக்கான அறிவு தெளிவு தேவைப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஏன் இந்த வேத புத்தகத்தை கையில வச்சிருக்கோம்? நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலைக்குமான பதில் இதில் இருக்கிறது, தீர்வு இதில் இருக்கிறது, வழி இதில் இருக்கிறது. இதை நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த வேளையில நாம் கூடியிருக்கிறோம். யாருக்கெல்லாம் பொருந்துகிறதோ அநேகருக்கு பொருந்தும். உங்கள் வாழ்க்கை ஏதோ ஒரு வகையிலே உங்களுக்கு கடினமாக இருக்கிறது, களைத்து போகிற அளவுக்கு கடினமா இருக்கிறது. ஒரு ஒரு சேலஞ்ச், லைக் a battle, ஒரு போரை போல இருக்கிறது. இந்த போரிலே ஜெயிக்க வேண்டும் என்பது கட்டாயம் இருக்கிறது. ரொம்ப ஈஸி கிடையாது. நேற்றுக்கு IPL கிரிக்கெட்ல கொஞ்ச நேரம் பார்த்தேன். அதுல சஞ்சு சாம்சன் அவர் விளையாடும் பொழுது ஒரு காட்சியை நான் கவனிச்சேன். ரொம்ப களைப்பு, ஸ்வெட்டிங். அவர் குனிறாரு, ஹெல்மெட்ல இருந்து தண்ணி ஊத்துது, வேர்வை ஊத்துது. ரொம்ப ஜாய்ஃபுல்லான ஒரு விஷயம். இட்ஸ் a play, ஒரு விளையாட்டு ஆக்சுவலா அது. ஆனா அந்த விளையாட்டுக்குள்ள இருந்த அந்த ஒரு மனுஷனுக்கு தோல்விகள் 3 கண்ட பிறகு இது வாழ்வா சாவான்ற மாதிரியான ஒரு பிரஷர் அவர் மேல இருக்கு. ஒன்னும் கழுத்தை நெருங்கி போறது இல்லை, அவர் தூக்கில போட போறதெல்லாம் கிடையாது. பாருங்களேன், ஒரு நியாயமான சூழ்நிலை கூட ஒருவருக்கு பிரஷர் கொடுக்குது இல்லை. கமெண்டேட்டர் சொல்றாங்க, ரொம்ப பெரிய பிரஷர்ல இருக்கார் அவரு. He has to prove. அவர் தன்னை இன்றைக்கு நிரூபித்தாக வேண்டும். அதுவும் நம்ம ஊர் வெயில் வெக்கையில வந்து ஆடுறாங்க சேப்பாக்கில். லிட்ரலி நான் அப்படி ஒரு பிளேயருக்கு தண்ணி கொட்டின்னு இருந்ததை நான் பார்த்தது இல்லை. பிரியமானவர்களே, நம்மால் சொல்ல முடியவில்லை, விவரிக்க முடியவில்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கை மிக கடினம் என்று நீங்கள் உணர்கிறீர்களா? அங்கே நில்லுங்க. ஒரு விதமான பயம் இருக்கிறதா? அப்படியே இருங்க. இந்த மனுஷன் என்ன பண்ணாரு? கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டார். கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டார். இந்த விஷயத்துல தான் நம்ம தவறிடுறோம். இது என்ன பண்ணலாம், உடனே இது என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன வழி இருக்க முடியும் அப்படின்னு நாம பதறி அதுல உபாயங்களை தேட ஆரம்பிக்கிறோம். அதுக்குரிய ஆலோசனைகளை தேட ஆரம்பிக்கிறோம். ஆலோசனைகளுக்கு ஃப்ரீயா கிடைச்சிடும். அதுல முயற்சி பண்ணி இன்னும் கடினமாக, இன்னும் மோசமாக போவோம். அப்போ இந்த மனுஷன் கர்த்தரை தேடுவதற்காக இப்ப என்ன பண்றாரு பாருங்க. 20ஆம் அதிகாரம். ஜனங்களை எல்லாம் வரவழைத்து ஆலய பிரகாரத்தில் நின்று 6ஆம் வசனம் முதல், எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன். இஸ் பிரைசிங் காட். தேவனை மகிமைப்படுத்துகிறார். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர்.
தேவனுடைய ஆளுகையை அவர் அங்கே சொல்லுகிறார். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. என்ன மாதிரியான ஒரு ஜெபம் பாருங்க. He addressed who is his God. மகா வல்லமை உள்ள அப்பா கிட்ட ஒரு உதவி கேட்க போறோம். அந்த உதவி கேட்க போகும் பொழுது அவர் அப்பா தயங்குறாரு, அப்படியே என்ன பதில் சொல்ல யோசிக்கிறாரு. அப்பா அந்த பிள்ளை சொல்லுது, உங்களால் முடியும்பா, இதுக்கு முன்னால இதை விட பெருசெல்லாம் பண்ணிருக்கீங்களேப்பா, உங்களால் முடியும்பா. முடியாத நிலைமையிலே கை பசிந்து இருந்தா கூட அவர் கொஞ்சம் நிமிர்ந்து சரிம்மா அப்படின்ட்டு. உங்கள் தேவனை பற்றி உங்கள் பிரச்சனைக்கு நடுவில், உங்கள் பயத்துக்கு நடுவில் என்ன சொல்லுகிறீர்கள் அவரை பார்த்து? அவர் அதை கேட்டுனே இருப்பாரு. உமது கையிலே வல்லமை இருக்கிறது, உமது கையிலே மகத்துவம் இருக்கிறது அப்படின்னா எப்படி இருக்கும்ல? நம்முடைய துன்பங்களுக்கும் சோதனைக்கு நடுவில் என்ன மாதிரி ஜெபம் பண்றோம்? What we say, how we address our God. நம்முடைய தேவனை எப்படி நாம் பேசுகிறோம், என்ன சொல்றோம் நம்முடைய தேவனை? அநேகர் ஜெபிக்கும் ஆர்வமற்றவர்களாக இருக்கிறோம். ஜெபம் என்பது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. நிறைய குடும்பங்களில், நிறைய தனிப்பட்ட கிறிஸ்தவர்களிடத்துல போராடுவது முக்கியமா இருக்கிறது, அதை சமாளிக்கிறது முக்கியமா இருக்கிறது. ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு சரியான ஜெபத்தை தேவனிடத்தில் நான் தெரியப்படுத்த போகிறேன். பிலிப்பியர்ல சொல்றாரு 4:5 ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நாட் ஈவன் ஒன், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூட அது என்னதான் இருக்கும்? தேவனை மகிமைப்படுத்துகிற ஸ்தோத்திரங்கள் தான். தேவன் யார் என்று அவரை மகிமைப்படுத்துகிற அந்த வார்த்தைகள் தான். தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள் என்று இந்த யோசபாத், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. என்ன கேட்க போறாரோ அதுக்கேற்ற வார்த்தையை சொல்றார். ஏன்னா இந்த இடத்துல எதிராளி நிற்கிறான், திரளாக நிற்கிறான். அவனை எதிர்ப்பதற்காக தேவனிடத்துல பலனை கேட்க போகிறார், ஜெயத்தை கேட்க போகிறார். அப்ப சொல்றாரு, உம்மோடு உமக்கு எதிராக நிற்க ஒருவனாலும் கூடாதுங்கிற. இப்படிதான் நம்ம ஜெபத்தை கற்றுக்கொள்ளணும். நம்முடைய சூழ்நிலை என்ன, நம்முடைய துன்பம் என்ன, இப்படி வேதத்தில் ஜெபித்தவர்கள் என்ன ஜெபம் பண்ணியிருக்காங்க. வழக்கமாகவே நம்முடைய ஜெபமானது, வழக்கமாகவே நம்முடைய ஜெபமானது அப்படியே சொல்லிட்டு போஸ்ட்மேன் அது லெட்டர் உள்ள என்ன இருக்குன்னு நம்ம பிரச்சனை இல்லை, அது உங்ககிட்ட சேரணும்னு மட்டும்தான் அவர் கொடுத்துட்டு போவார். கண்டென்ட் என்னன்றது ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்முடைய ஜெபங்கள் இப்பொழுதெல்லாம் எப்படி இருக்கிறது? தேவனை நோக்கி, மகத்துவமான தேவனை நோக்கி நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? வழக்கமான சாதாரணமான வார்த்தையை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த தேவனை பற்றிய புரிதல் என்ன, இந்த சூழ்நிலை என்ன, நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன் அவர்கிட்ட, அதை நான் எப்படி அட்ரஸ் பண்ண அவர்கிட்ட. Please check your prayer. How you address your problem to God Almighty. சர்வ வல்லவரிடத்திலே சொல்லும்போது நம்ம எப்படி சொல்றோம்? எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? இப்பதான் உள்ள விஷயத்துக்குள்ள போற. இந்த தேசத்தை என்றைக்கும் வாழும்படி தானே கொடுத்தீங்க, உமது சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்தீங்க இல்ல? What God has done, he said. கவனிக்க முக்கியமானது, தேவன் நமக்கு என்ன செய்தார்ன்றத சொல்லலாம். தேவனை இதை மாதிரிதான் ஒரு சூழ்நிலை, இதை விட ரொம்ப மோசமா இருந்தது என்னுடைய சூழ்நிலை, அப்ப எனக்கு நீங்க உதவி செய்தீங்களே சொல்லல. நம்ம ஒரு மனுஷங்கிட்ட போனா தானே சொல்றோம், ஐயா இப்ப நான் கேட்கறது சின்ன விஷயம், இதுக்கு முன்னால எனக்கு பெரிய விஷயமே பண்ணீங்களே நீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது எப்படி இருக்கும்ல? என்ன மாதிரியான ஒரு மெத்தட்ல என்ன அழகா ஜெபம் பண்றாங்க. நீ சொல்லவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதில் உடைய நாமத்துக்கு ஒரு பரிசுத்த ஆலயத்தை கட்டினார்கள். நடுவில் தேவனுக்கு பிரியமான ஒரு விஷயத்தை வச்சார். அதனாலதான் இங்க உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டினார்கள். ஒரு ரிமைண்ட் பண்றார், ஒரு ரிமைண்டர் தான். கொர்நேலியு ஜெபித்தார், அது தேவனுடைய சமூகத்தில் என்னவாக எட்டியதாம்? ரிமைண்டர், நினைவூட்டுதலாக எட்டியதாம்.
கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அவர் நம்ம என்ன பண்றோமோ அவர் கேட்டுட்டே தான் இருக்கிறார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுல உங்களுக்கு சந்தேகம் வரவே கூடாது. என் ஜெபத்தை கடவுள் கேட்கிறாரோ இல்லையோ அப்படின்ற சந்தேகமே வேணாம். அவர் கேட்கிறாரு. நான் என்ன இப்ப செக் பண்ண வேண்டியது, நான் எப்படி சொல்றேன் அவர்கிட்ட, அதை தான் இப்ப பார்க்கணும். நான் எப்படி சொல்றேன், என்னுடைய அப்ளிகேஷன் நான் எப்படி கொடுக்குறேன்றது பாருங்களேன். ஞானஸ்தானம் பெற்ற பிறகு நாம் எப்படி ஜெபித்தோம், பல ஆண்டுகள் ஆனது, வசனத்தின் அறிவு வந்திருக்கிறது, நிறைய அனுபவம் நிறைய வந்திருக்கிறது. இப்பொழுது அதே தேவனிடத்துல நான் என்ன பேசுறேன், நான் எப்படி பேசுறேன், தேவன் அதை கவனிக்கிறார். எங்கள் மேல் பட்டயம் நியாய தண்டனை, நல்ல கவனிங்க, 9ஆம் வசனம் பாருங்க. எங்கள் மேல் பட்டயம் நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்திலே விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்தில் உள்ள உமது சந்நிதியில் வந்து நின்று எங்கள் இடுக்கண்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதுக்குதான் அந்த ஆலயம் இருக்கு. அந்த ஆலயத்தோட புது பிரகாரத்துல நின்று இப்ப ஜெபம் பண்ணி இருக்கிற. அப்ப சொல்றாரு, நம்பிக்கையோட வந்திருக்கேன் தேவனே, முன்ன நீங்க சொன்னீங்க, இப்படி எல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்க, இந்த ஆலயத்துல இப்படி ஜெபம் பண்ணா நீங்க கேட்பீங்க அப்படின்றதே எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால இப்பொழுது நான் வந்து ஜெபிக்கிறேன். ரோமர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 12 11 12 அவரை விசுவாசிக்கிறவனவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவைப்பட்ட எழுதி வச்சுக்கீங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லி இருக்கிறது. யூதன் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற. இங்க வந்திருக்கோம் நம்ம காலையில தேவனை தொழுது கொள்வதற்காக அங்கே ஆலயத்தின் புது பிரகாரத்தில் நின்று அவருக்கு சொல்லப்பட்ட வாக்கை நினைத்து அவர் அன்னைக்கு அங்க ஜெபம் பண்ணார். இப்ப நாம எங்க வந்திருக்கிறோம், தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். தொழுது கொள்ள வந்திருக்கிற நாம் அந்த தொழுகையை அவருக்கு பிரியமாக மாத்திரம் செய்துட்டார். இன்னைக்கு மாத்திரம் அவருக்கு பிரியமாக அந்த தொழுகையை செய்து விட்டால் அவர் நமக்கு யாராக இருப்பாரா, ஐஸ்வர்ய சம்பன்னராக இருப்பார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருப்பாராம். அப்படியானால் என்னுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கோ அந்த பிரச்சனைக்கு நடுவில் என் தேவனுக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராக இருப்பாரானால் இவைகளெல்லாம் அவரால் சரி செய்து விட முடியுமா? நிச்சயமா சரி செய்ய முடியும். ஆலயத்தின் பிரகாரத்திலே இன்னிந்த காரியங்களுக்காக இந்த ஜனம் வந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் கேட்பார் என்று சொல்லப்பட்டது. நமக்கு என்ன சொல்லப்பட்டது? விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதே இல்லை. விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. நம்மள சேர்ந்து சொல்லலாமா? விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. இது சும்மா குழந்தைங்களுக்கு அந்த நேரத்துக்கு வாயை மூடட்டும்னு சொல்றதுக்கா? அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துட்டா நமக்கு யூஸ் இல்லை. இதை நம்புங்கள். விசுவாசிக்கிறவன் வெட்கப்படவே மாட்டான் என்று நம்புங்கள். வேதம் சொல்லி இருக்கிறது. அவர் என்ன சொன்னாரு? எங்கள் முற்பிதாக்கள் எங்களுக்கு சொன்னாங்க, அதனால நான் வந்து இப்ப ஜெபம் பண்றேன். 10ஆம் வசனம் 2 நாளாகமம் 20 வாசிங்க. இதோ வருகிற போது கொடுக்கவில்லை. எங்கள் முற்பிதாக்கள் அவர்களை நாசப்படுத்தல. அவங்க ஊர் உள்ள போய் அவளெல்லாம் வெட்டி போட்டுட்டுலாம் வரல. ஒதுங்கி வாங்கன்னு சொன்னீங்க, நாங்க ஒதுங்கி வந்துட்டோம். இப்பொழுதும் நன்மைக்கு தீமையை சரிகட்டி சுதந்திரிக்க பண்ணின உங்களுடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் பார்த்தீங்களா? எப்படி அவங்க வர்றாங்க பார்த்தீங்களா? சரி, இப்போ இப்படி ஒரு வார்த்தை நீங்க சொல்லியிருக்கீங்களா? நான் சொல்லியிருக்கேன். தேவையில்லாத பிரச்சனையா இருக்கே சொல்லியிருக்கீங்களா? இது தேவையில்லாத பிரச்சனை எனக்கு வந்துடுச்சு, தேவையில்லாத ஒரு சிக்கலா இருக்கே. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் புரிஞ்சுக்கிட்டது அதுதான். கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை வரும் இல்லை, இந்த தேவையில்லாத பிரச்சனை ஒன்று கூட கிடையாது. தெரியுங்களா?
எந்த பிரச்சனை வந்தாலும் அது நமக்கு தேவைதான். ஏன் தெரியுங்களா? ஏன்னா எல்லாவற்றையுமே தேவன் நமக்கு என்னவா மாத்திருவாரா? நன்மைக்கு எதுவாக மாத்திருவார். சிங்கக்கவிக்குள்ளே தேவையில்லாம எதுக்கு தானியலை உள்ள போடணும்? அந்த சட்டத்தையே குழம்பி விட்டுறலாம்ல தேவன். அப்படி ஒரு சட்டமே போடாத மாதிரி பண்ணி விட்டுருக்கலாம்ல, சிலையை பண்ணாத மாதிரி பண்ணி விட்டுருக்கலாம்ல, பைத்தியம் பிடிக்க வச்சிருக்கலாம்ல. தேவன் அதெல்லாம் பண்ணிருக்கல, குருட்டாட்டம் பண்ணிருக்கிறாரு, பைத்தியம் பிடிக்க வச்சிருக்கிறாரு. தேவனுடைய மனுஷராகிய நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பிரச்சனை வருமானால் அது தேவையில்லாததே இல்லை. தேவை, நமக்கு தேவை. அதுக்குள்ளே ஒரு விஷயத்தை தேவன் எனக்காக வச்சிருக்கிறார். அதனால்தான் ஒரு ஆசிரியர், வேத ஆசிரியர் இப்படி எழுதியிருக்கிறார். நீங்க ஒரு பிரச்சனைக்குள்ள போன பிறகு நீங்கள் ஒரு மாணவரை போல கற்றுக்கொள்வதற்கு உங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுங்கள். பாதிக்கப்பட்டு அதிலேயே ஒரு விக்டிம், பாதிக்கப்பட்டு அதிலேயே செத்துருவாங்க, அதிலேயே அழிஞ்சிருவாங்கல்ல. டோன்ட் பி a victim, be a student or be a disciple. Learn something from your problem. உங்கள் பிரச்சனையில நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அல்லது நீங்கள் கற்றுக்கொண்டதை அதில் பயன்படுத்துங்கள். யோசபாத் கற்றுக்கொண்டார். முற்பிதாக்கள் என்ன சொன்னாங்க, இந்த தேவாலயத்தை பத்தி என்ன சொன்னாங்க, இந்த கானான் தேசத்தை பத்தி என்ன சொன்னாங்க, அவங்க வந்த வரலாற்றை என்ன சொன்னாங்க. கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்நானம் பெற்ற உடனே சபை உங்களுக்கு என்ன போதித்தது, உங்கள் வீட்டிலே உங்களுக்கு வசனங்கள் என்ன போதிக்கப்பட்டது, உங்கள் பெற்றோர் உங்களுக்கு என்ன போதிச்சாங்க, என்ன ஆலோசனை சொன்னாங்க, அதெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் ஞாபகம் வச்சு கரெக்டா ஜெபம் பண்றாரு. நன்மைக்கு பதிலாக தீமையை சரி கட்ட வருகிறார்கள். இந்த 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 சுதந்திரமாக நீர் கொடுத்ததிலிருந்து எங்களை அவர்கள் வெளியேற்ற சொல்றாங்க, எங்களை வெளியே போய் சொல்றாங்க. பாருங்க 12ஆம் வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. பயந்தவரோட கண்டிஷன் என்ன? இன்னும் மாறல. ஜெபம் பண்ணி முடிக்கிறாரு இப்ப. ஆனா கண்டிஷன் கரெக்டா அவர் சொல்றாரு, நிற்க எங்களுக்கு we cannot able to stand before. இந்த பிரச்சனைக்கு முன்னால என்னால நிக்க முடியல. அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, வயதானவங்க சொல்றாங்க, வாலிபர்கள் சொல்றாங்க, இந்த பிரச்சனைக்குள்ள என்னால நிக்க முடியல. I cannot stand. இந்த சவாலுக்கு முன்னால என்னால் நிக்க முடியல. கோலியாத்துக்கு முன்னால அந்த தேசம், அந்த படை, அந்த ராஜாவால நிக்க முடியல. ஜெயண்ட் ப்ராப்ளம் தான் அது. பூதாகரமான ஒரு பிரச்சனை தான், ராட்சத பிரச்சனை தான் அது. நியாயம்தான், அப்பா அங்கெல்லாம் போய் எதிர்க்க முடியாது அப்படின்னா நியாயம்தான் நீங்க சொல்றது. என்ன பண்றது, ராட்சத நகரானே அவன். ராஜா சொல்றாரு, நியாயம்தான் ராஜா. படைகள் சொல்லுகிறது நியாயம்தான். அது எப்படிப்பா நம்ம போய் அவ்வளவு பெரிய ராட்சதன் நின்னுக்கிறான், அவன் எப்படி இருக்கு? நியாயம்தான். நியாயத்துக்கு நடுவில் ஒருத்தன் வந்தான் பாருங்க, ஒரு வாலிபன் வந்தான். நியாயம்தான், உங்கள் துன்பம் நியாயம்தான். ஆனால் அதுக்குள்ள விசுவாசி மாத்திரம் வெட்கப்படலன்னு சொன்னது அங்க தாவீது விஷயத்திலே நிறைவேறியது. தாவீது விசுவாசித்தார், விசுவாசத்தோடு வந்தார், விசுவாசத்தோடு முயற்சி பண்ணார், விசுவாசத்தோடு அடிச்சார். அவரை வெட்கப்பட்டு போக விடவே இல்லை. Change your prayers when you are in problem. Change your prayers when you are suffering, when you feel your life is very hard. வாழ்க்கை கடினமாக இருக்கு என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்கிறோம்? தீவிரமான ஒரு ஜெபத்தை, விசுவாசமான ஒரு ஜெபத்தை. இவர் உபவாசத்தை கூறுவித்தார். ஏன் உபவாசம் இருக்க முடிகிறதா? உபவாசம் இருங்க, தேவனே என்னை கவனிங்கன்றதுக்கு தான் அந்த உபவாசம். வீட்டில் அம்மா அப்பா கிட்ட இல்லை, எனக்கு வேணாம், சாப்பாடு வேணாம், எனக்கு அதை வாங்கி கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி கோச்சிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை தேவனிடத்துல. தேவனே எனக்கு இது ரொம்ப முக்கியன்றதை நான் தெரிவிக்கிறேன், கூடுமானால் இருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், உபவாசத்திலும் கண்ணீரிலும். உபவாசம்ன்றது என்னமோ நம்மெல்லாம் சொல்லவே கூடாது, நம்மளாம் இருக்கவே கூடாதுலாம் கிடையாது. அப்போ அவரு ஜெபம் பண்றாரு,
முதல்ல சொல்றாரு பலன் இல்லை, அடுத்து சொல்ற நாங்கள் செய்யப்படியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ரொம்ப அருமையான விஷயம். முதல்ல தேவனுக்கு நேராக தன் இருதயத்தை நேர்படுத்தினாராம். இப்ப சொல்றாரு எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, உண்மை தவிர நாங்கள் வேற எதையும் பார்க்க முடியாது. அந்த ஏராளமான படையை பார்த்தா நிக்க முடியல, எங்களால நடுங்குது கால. அந்த ஏராளமான படையை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டால் அத்தனை பேர் கூட்டாக வந்திருக்கிறார்களாமே. எவ்வளவு நாள் இந்த உக்ரைன் வார் போயிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன நாடு, தொலைக்காட்சியில பணியாற்றின ஒரு மனிதன் தான் ஒரு அதிபதியாக இருக்கிறார் உக்ரைனுக்கு. அவர் போர்லயே சோல்ஜரா ட்ரெயின் ஆகிட்டு இருப்பார் போல. அவர் இன்னும் சலிக்கல. 4-5 வருஷமாக இந்த போர் போய்கொண்டே இருக்கிறது. நாம் நம்முடைய துன்பம் அல்லது சோதனை அல்லது வாழ்க்கை கடினமா இருக்கும் பொழுது ஜெபம் செய்கிறோமா அல்லது அந்த பிரச்சனையை விவரித்துக் கொண்டிருக்கிறோமா? அந்த பிரச்சனைக்கு எதிராக எதை பேச வேண்டுமோ, விசுவாசமாக எதை பேச வேண்டுமோ அதை பேசுகிறோமா? யோசுவா தான் பண்ணார். அந்த பிரச்சனைக்கு எதிராக என்ன மாதிரியான பாயிண்ட் எடுத்து வைக்கணுமோ அதை எடுத்து வைக்கிறார். தேவனே நீர் மகத்துவமானவர், உமக்கு எதிராக ஒருவரும் நிற்க முடியாது. இந்த தேசமும் சிநேகிதனாகிய ஆபிரகாம் மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டது, இது எங்கள் சுதந்திரம். இப்ப எங்களை எதிர்க்க வருகிறவனுக்கு நாங்கள் நன்மை செய்தோம். எங்கள் பிதாக்கள் நீங்க சொன்னீங்க, நீ உலகம் விட்டுட்டு வந்தாங்க, இவங்க கிட்ட போல, தொந்தரவு பண்ணல, போரிடல. ஆனா அந்த நன்மை இவங்க நினைக்காம எங்களுக்கு இப்படி தீமை செய்ய வந்திருக்கிறார்களே. ஆனா கிறிஸ்தவம் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், நன்மை செய்தா அப்படியே நன்மை தான் ரிட்டர்ன் எப்பவுமே வரும்னு கிடையாது. நன்மைக்கு பதிலாக கொஞ்ச நாள் தீமை வரலாம், நன்மைக்கு பதிலாக ஒருவர் நமக்கு தீமை செய்யலாம். ஆனா அது நிரந்தரமாலாம் பண்ண முடியாது. நிரந்தரமாக தேவனது பணம் விடவே மாட்டார். தேவன் அதில் நீதியை சரி கட்டி விடுவார். நமக்கான நன்மையை பல மடங்காக தேவன் திரும்ப செய்வார், செய்ய வைப்பார். யோசபா ஜெபம் பண்ணிட்டு சொல்லி கடைசியா முடிக்கிறாரு, எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. நாம் இதை செய்ய முடியுமா? இந்த துன்பம், இந்த பிரச்சனைக்கு நடுவில் நான் தேவனையே நோக்கி பார்க்கிறேன், அவரையே நோக்கி பார்க்கிறேன், இடைவிடாமல் நான் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். அப்படி நம்மளால பண்ண முடியுமா? யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண்சாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். குடும்பமாக சேர்ந்து நீங்கள் எதிர்கொண்டிருக்கும் அந்த சவாலுக்காக சேர்ந்து எல்லாருமாக ஜெபிக்கிறது உண்டா? தனித்தனியா சாப்பிட்டுட்டு போயிடும், தனித்தனியா வேலைக்கு போயிடும், தனித்தனியா ஹோட்டலுக்கு போறோம், தனித்தனியா அந்த உலகத்துல வாழ்ற மாதிரி வீட்டுக்குள்ள ஆவிக்குரிய விஷயத்துல தனித்தனியா போயிட்டு இருப்ப. என்ன பண்றோம், என்ன மாதிரியான வளர்ச்சி இருக்கிறது, ஆவிக்குரிய பிரகாரமாக யார் எப்படி வளர்ந்திருக்கிறா தெரியவே தெரியாதபடிக்கு எல்லாமே தனித்தனியாவே போயிட்டே இருக்கிறப்ப இவங்களை ஒன்றாக குழந்தை, குமாரர், குடும்பம் எல்லாருமாக ஒன்று சேர்ந்திருக்கிறாங்களாம். இப்ப தேவன் பதில் சொல்லணும் இல்ல, பதில போய் பார்க்கலாம். இப்போ ஒரு தீர்க்கதரிசி அங்கே கர்த்தருடைய வார்த்தையினாலே பதில் சொல்றார். நம்ம பதில கவனிப்போம் தயவுசெய்து. 15ஆம் வசனத்திலிருந்து, சகல யூதா கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே, ராஜாவாகி யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஃபர்ஸ்ட் நோட்டு என்ன வருது? பயந்தான். முதல் பதில் கடவுள் எப்படி கொடுக்குறாரு? என்ன மாதிரியான தேவன் இல்லை அவர் எப்படி துல்லியமா கவனிக்கிறார்ல, நம்ம ஜெபத்தை அவர் எப்படி கேட்கிறார்ல, பெட்டிஷன் என்ன கொடுத்தோன்றதை பார்க்கிறாருல்ல, அந்த பெட்டிஷன்ல என்ன கொடுத்தோமோ, எது ப்ரியாரிட்டியோ அந்த ப்ரியாரிட்டிக்கான முதல் ஆன்சரை கொடுக்கிறார். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், அவ்வளவுதான். சரிப்பா, நீ சொன்னதை கேட்டேன், அவங்க அவ்வளோ பேர் கூடி இருக்கிறானுங்களா? இவ்வளோ பேர்னாக்கா ரொம்ப பெரிய ஜனம்தான். முன்ன நீங்கள் நன்மை செஞ்சீங்க தான், இப்போ தீமை செய்யறதுக்கு இவ்வளோ பேராக வந்திருக்காங்க இப்படின்னு ஆரம்பிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அந்த தேவன் பாருங்களேன், எவ்வளவு ஞானமானவர், எவ்வளவு கரிசனையானவர், எவ்வளவு தூரத்துக்கு துல்லியமாக நான் ஜெபித்த பிறகு எனக்கான பதில் எப்படி வரணும்ன்றதுல தேவன் எவ்வளவு சரியாக இருக்கிறார் பாருங்க. சரியான ஜெபம் செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கையில மாற்றம் வரும். ஒரு சரியான சின்சியர் பிரேயர் செய்யுங்க, உங்கள் ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் வரும். இதை நான் உணர்ந்திருக்கிறேன், இதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு சரியான ஜெபத்தை, சரியான ஜெபம்னா என்ன அர்த்தம்? இந்த பேட்டர்ன் பாருங்க. இந்த ஜெபத்துக்கான பதில் இப்ப பாருங்களேன். பயப்படாமலும் கலங்காமலும்.
அடுத்தது என்ன சொல்ற, ஒரு ரிலீஃப் கொடுக்குறாரு, பர்மனன்ட் ரிலீஃப் கொடுக்குறாரு பாருங்களேன். இதுல இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த வாரம் உண்டு இல்லப்பா, போ எந்து அப்படின்ட்டு அவ்வளவுதான். இதுக்கப்புறமா எதுவுமே தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் கடினமாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கை என்று தவித்துக் கொண்டிருக்கிற விஷயத்துல ஒரு பதில் இப்பொழுது உங்களுக்கு இப்படி வந்தால் எப்படி இருக்கும்? அப்பா பிரச்சனை உண்டு இல்லை, எழுந்து நான் பார்த்துக்கிறேன், விடு, நீ விடு அப்படின்னு எப்படி இருக்கும்? அப்படிதான் சொல்றாரு. ஆக்சுவலா அவர் அப்படிதான் சொல்றாரு. ஆனா நாம் அதை கேட்பதாக இல்லை, கவனிப்பதாக இல்லை, அல்லது அதை விசுவாசிப்பதாக இல்லை. பிரச்சனை அதுதான். விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போகவே மாட்டான். தன்னுடைய எந்த பிரச்சனைக்காவது தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறவன் வெட்கப்பட்டு போகவே மாட்டான். The war is not yours, it is mine. என்னுடையது. அடுத்தது, நாளைக்கு நீங்கள் விரோதமாக போங்கள். இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? You face the problem. அதான் என்ன பதில் எடுத்துக்கலாம்? You just face the problem. நீ அப்படியே ஊரை காலி பண்ணி பின்பக்கமா போ அப்படி சொன்னாரா? இல்ல. You just face it. ஏன்னா வார் எழுந்து நான் பண்ண போறப்பா, நீ போ, நீ போ, யார் வந்திருக்கா போய் பாருப்போ, இது என்ன பிரச்சனை கையாளுங்க, அதுக்கு என்ன பண்ணணும் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஏன்னா ஜெயம் உங்களுக்கு ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு விட்டது. The victory already destined. முடிவு செய்யப்பட்டு விட்டது. கலங்கி கொண்டிருக்கிற, பயந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய இருதயத்தின் கலக்கத்தை, உன்னுடைய இருதயத்தின் பயத்தை நிற்க முடியவில்லை, எனக்கு பலன் இல்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை, இதே கண்டிஷன்ல இருந்தா பதில் இதுதான். The war is not yours. இந்த பிரச்சனை உன்னுடையது அல்ல அப்படின்னு விட்டுடுங்க. தேவனிடத்துல விட்டுடுங்க. தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க அதுக்காக கவலைப்படாதீங்கன்னு தானே வசனம் சொன்னது. நீங்க அதுக்காக கவலைப்படாதீங்க. ஞாபகம் வச்சுங்க, எந்த பிரச்சனையும் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை அல்ல. எழுதி வச்சுங்க மனசு. பிரச்சனை என்பது கண்டிப்பா வரும். இப்போ இருக்கிறத விட பெருசாக வரும், பல வரும், ஏராளமா வரும். அப்படிதான் வேதனை சொல்லி இருக்கிறது. ஆனா அதுக்கு நடுவுல நான் யாராக உருமாறுகிறேன், நான் யாராக மறுரூபமாகிறேன் என்பதுதான். இங்க என்ன வசனம் இருக்கு? கொஞ்சம் பலன் இருந்தும் திறந்த வாசல் என்று சொல்லிட்டார். எனக்கு கொஞ்சம் பலன்றது அவருக்கு தெரியும். இந்த பக்கம் திறந்த வாசல் என்கிற ஜெயம் என்பதும் தேவனுக்கு தெரியும். அதையும் நமக்கு சொல்லிட்டாரா இல்லையா? அப்போ 17ஆம் வசனம், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. இன்னும் தெளிவுபடுத்துறாரு. இந்த யுத்தத்தை நீங்க போங்க ஃபேஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிறகு, அப்போ ஃபேஸ் பண்ணணும்னா கத்தியத்துன்னு போயிட்டு நம்ம தான் போடணுமோ, நம்ம தான் சண்டை போடணுமோ, அப்படி ஏதாவது பண்ண வேண்டி இருக்குமோ, என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறதுல சொல்லிட்டாரு. இந்த யுத்தத்தை செய்வது நீங்கள் அல்ல, நீங்க செய்ய மாட்டீங்க, நான் பண்றேன்ற. என்ன பண்ணலாம்? நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நாளைக்கு நீங்க புறப்படுங்க. You face your problem. பிரச்சனைக்கு நடுவில் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவனை குறித்து, அவருடைய மகத்துவங்களை குறித்து பேசலாமா? அவர் இதுக்கு முன்னாலே வாழ்வில் நம்மை விடுவித்த விதங்களை பற்றி பேசலாமா? நம்மை காப்பாற்றியதை பற்றி பேசலாமா? இப்போ நான் இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, இதுக்கு முன்னால இதை விட பெருசா தேவன் என்னை காப்பாற்றி இருக்காரு. அந்த ஹிஸ்டரி நமக்கெல்லாம் இருக்கும். நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். இதுவரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனையே வந்ததில்லை, ஒரு புதுசா ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சாலும் கூட, பல முறை உங்களை விடுவித்த தேவன் இந்த முறையும் இதிலே உங்களை விடுவிக்க பலன் குறைந்தவரா, வல்லமை குறைந்தவரா, அவர் இரக்கம் கிருபை குறைந்தவரா? வாய்ப்பில்லையே. Is always a powerful and mighty and gracious and loving and kind God. அவர் என்னுடைய தகப்பனாக இருக்கிறார். புது தைரியத்தை, புது பலனை உங்கள் விசுவாசத்தோடு கூட சேர்த்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையில என்ன பயமோ, என்ன மாதிரியான பயத்தை வெளிப்படுத்தினாரோ தன்னுடைய ஜெபத்துல, அது எல்லாம் பதில மிகச்சரியாக ரெண்டு முறை சொல்றாரு. பயப்படாதே, கலங்காதே 2 முறை சொன்னார். யுத்தம் ஒன்றில்லை என்று 2 முறை சொன்னார். சும்மா ஒரு ஓரமா நில்லு, நீ பாரு, நான் உனக்காக நான் செய்வேன்.
இதே தேவன் இன்றைக்கு நம்முடைய பிதாவாக இருக்கிறார். நம்முடைய பிதாவா, நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். இன்னைக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனையா அப்படின்றதுக்கு ஒரு பதில் யாக்கோபு நம்ம வாட்சம் இல்லையா? பாருங்க, யாக்கோபு 1 வசனங்கள் கூர்ந்து கவனிங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, ஓகே, என்னமோ சொல்ற, என்ன சொல்ற, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை. இந்த பலவிதமான சோதனைகள், பணம் ஒருத்தர் பிரச்சனையா இருக்கலாம், வியாதி ஒருத்தர் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பகை, கசப்பு, இல்லை ஒரு நஷ்டம், தொழில், ஏதோ ஒன்று பிரச்சனையா இருக்கலாம், வகையா இருக்கலாம், இல்லை அவங்கவுங்களுக்கு இருக்கலாம். ஒருத்தருக்கு 4 விதமானதும் ஒரே அளவு இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரே லேபிள் ஓட்டுங்கன்ற, ஒரே லேபிள் ஓட்டுங்க. என்ன லேபிள் பார்த்தீங்களா? பலவிதமான சோதனை, பலவிதமான பிரச்சனை, ஆனா எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டிக்கர் ஓட்டுங்க. என்ன பிரச்சனை நமக்கு வந்தா அதுக்கு பேர் என்ன பிரச்சனை? விசுவாசத்தின் பரீட்சை. It is an examination of your faith. அவ்வளவுதான். கிறிஸ்தவனாகிய தேவனுடைய பிள்ளையாக எனக்கு வரும் பிரச்சனைகள் எல்லாமே என்னுடைய விசுவாசத்தின் பரீட்சை தான். அதனால தான் சொன்னேன், விசுவாசிக்கிறவன் எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் அதில் அவன் என்ன ஆக மாட்டான்? வெட்கப்படவே மாட்டான். அவன் வெட்கப்படவே மாட்டான். சரி, பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இது நேச்சுரலா நமக்கு வருமானம் வராது. பலன் இல்லை, நிற்க முடியல, என்னன்னு யோசிக்க முடியல அப்படின்றவனை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுப்பா, இந்த பிரச்சனை ஒன்று சிக்கிட்ட பத்தியா, கொஞ்சம் நீ சந்தோஷப்படு பார்க்கலான்னு அது நேச்சுரலா வராது, இயற்கையா அப்படி வராது. ஆனா பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ராஜ்யத்தின் பிள்ளையாகிய நமக்கு, ராஜ்யத்தின் சட்டத்துக்குள்ளே நம்ம ராஜா சொல்லுகிறார், நான் தானே யுத்தம் பண்ண போறேன், ஓரமா நிக்க தானே சொன்னேன். அப்படின்னா சந்தோஷப்படல நீங்க இல்ல? ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கும் பொழுது நேரம் அண்ணன் வந்துட்டார். அண்ணன் வந்துட்ட உடனே பயந்துன்னு இருந்தவன் சிரிப்பான். நேச்சுரலா சிரிப்பான் இல்ல? சிரிப்பான். அண்ணன் வந்துட்டார், இப்போ வாடா, இப்போ என்ன பண்ண பார்க்கலாம், சிரிச்சுனே சொல்லுவோம். அது வரைக்கும் அப்படியே பயந்து நடுங்கி எப்படியாவது ஓடிலாமான்னு நினைச்சவன் அவன் அண்ணன் காப்பாற்ற வந்துட்டான உடனேயே அந்த தம்பி சிரிப்பான். இது நமக்கு புரியுதுன்னு சொன்னா இந்த வசனமும் புரியணும். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அவர் என்னை விட்டு விலகவே இல்லை, என்னை அவர் கைவிடவே இல்லை. நான் பிரச்சனைக்கு உள்ளே இருக்கிறேன்னு நினைக்கிறது உண்மையா இருக்குமானால், கவனிக்கிறீங்களா? நான் பிரச்சனைக்கு உள்ளே இருக்கிறேன்னு நினைக்கிறது உண்மையா இருக்குமானால், என்னோடு கூட என் தேவனும் இருக்கிறார் என்பது உண்மையில விசுவாசிங்க. சிங்க கெபிக்குள்ளே தானியேல் இருக்கிறார் என்பது உண்மையா இருக்குமானால், சிங்கங்கள் நடுவிலே அவர் இருந்தார் என்பது உண்மையா இருக்குமானால், தேவன் அவரோடு இருந்தார். அநியாயமாக சிறைச்சாலைகளில் யோசேப்பு இருந்தார் என்பது உண்மையா இருந்ததானால் அங்கு யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூழ்நிலையிலே 3 வாலிபர்கள் இருந்தார்கள் என்பது உண்மைதான். அப்படியானால் அவர்களோடு கூட கர்த்தர் இருந்தார். இதெல்லாம் படிச்சு அறிவாளியா இருக்கிறதுக்கு பிரயோஜனம் என்ன? என் துன்பத்தின் நடுவில் எனக்கு யாருமே இல்லை போல தெரியுது, எனக்கு யாருமே கை கொடுக்காத மாதிரி தெரியுது, எனக்கு யாரும் உதவி செய்ய கூட முடியாது தானே, இப்படியெல்லாம் நமக்கு நினைக்க தோணுது. பார்த்தீங்களா? யோசேப்பு தனக்கு பலன் இல்லை, தனக்கு பயமா இருக்கிறது, என்னால் என்ன செய்வதென்று தெரியவே இல்லை, பியாண்ட் மை எபிலிட்டி, அத்தனை ஏராளமானவர்கள் வந்து விட்டார். ஒரு வார்த்தைக்கு நடுவில் நீங்க கவனிச்சீங்களா? இந்த வசனத்துல லேபிள் என்ன ஒட்ட சொன்ன? விசுவாசத்தின் பரீட்சை லேபிள். ரிசல்ட் என்ன? அதுவும் அங்க கொடுத்துருக்கிறார்ல. ரிசல்ட் என்ன? இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு அப்பப்ப சோதனை வந்தால் ஒரு விஷயத்துக்கு தான் அது அனுமதிக்கப்படுகிறது. அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வரணுன்றதுக்காக தான் அது வருதுப்பா. என்னமா? பொறுமை. சோதனைக்குள்ள சிக்கின உடனே நம்ம என்ன பண்றோம்? புள்ள பூச்சி மாதிரி துடிக்கிறோம்.
அந்த இடத்துல நாம துடித்து அந்த சோதனையை விவரித்து அதன் கஷ்டத்தை அழுத்தத்தை விவரித்து அதை பேசுவதிலே நாம் மும்முரமாக இருக்கிறோம். ஆனா ஒரு கிறிஸ்தவனுக்கு நல்ல ஞாபகம் இருக்கணும், அவனுக்கு நல்ல அறிவு தெளிவு இருக்கணும். தேவனிடத்திலே அன்பு கூறுகிற எனக்கு, அவரை நேசிக்கிற எனக்கு, அவரால் அழைக்கப்பட்ட எனக்கு சகலமும், இந்த சகல விதமான சோதனை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது என்னுடைய நன்மைக்கு எதுவாக மட்டும்தான் இருக்கும். தேவன் ஒன்றை எனக்கு அனுமதித்து விட்டால் அந்த பேக்கேஜுக்குள்ள எனக்கு அந்த நன்மையும் வைத்திருக்கிறார். துன்பம் தான், இப்போதைக்கு துன்பம் தான், இப்போதைக்கு வலிக்குது தான், ஆனால் அதுக்குள்ள நன்மையை உங்களுக்காகவே வைத்திருக்கிறார். அது இப்ப கண்ணுக்கே தெரியாது. ஆக்சுவலா அது தெரியவே தெரியாது. ஜெபம் பண்றாரு, தேவனும் பதில் கொடுத்துட்டாரு. அப்போ வெற்றி அடைஞ்சிட்டாங்களா? இல்லையே. they have to face the army. அந்த ஆர்மி கிட்ட இவங்க போகணும். இப்ப இவங்க போயாகணும். கையில பட்டயத்தோட தான் இவங்க போறாங்க. ஆனா போறவங்க ஓரமா நின்னா போதும், அவ்வளவுதான். பிரியமானவர்களே, வாழ்க்கை கடினமாக இருக்கிறது என்று சொன்னால் அது எனக்கு ஏதோ சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறது, எனக்கு ஏதோ கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறது. மிகுந்த பாரத்தோடு, மிகுந்த வேதனையோடு, கலங்கி, ஆனா தேவன் என்ன சொல்றாரு? கலங்காதே மகளே, நீ கலங்காதே. எப்படி இந்த குடும்பத்தை காப்பாற்றுவேன்? விதவை தாய்மார் கலங்குறீங்க. இந்த பிள்ளைகளை எப்படி கரையேற்றுவேன்? கலங்குறீங்க. இந்த சம்பளத்துக்குள்ளே இந்த குடும்பத்தை எப்படி நான், இந்த படிப்பை எப்படி நான் கொடுப்பேன்? இந்த கடனை எப்படி அடைப்பேன்? என் மீதான இந்த பாரத்தை நான் எப்படி சுமப்பேன்? எப்படி இந்த துன்பத்தை கடப்பேன்? எல்லாமே நிஜம்தான். யோசபாத்து ஜெயித்திருப்பாரானால், யோசபாத்துக்கு அந்த தேவன் உண்மையாய் உதவி செய்திருப்பாரானால், இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் அவர் ஜெயத்தை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம் தானே சொல்றாரு. விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான், அவன் ஜெயிப்பான். விசுவாசிக்கிறவன் பதறான், அவன் வெட்டப்படுவதும் இல்லை, அவன் ஜெயிக்கிறவனாக இருப்பான். நீங்கள் ஒன்றிலும், நல்ல பாருங்க, பற்றி முடிக்கலாம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல், ரொம்ப பெரிய வார்த்தை, பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. ஏன் எனக்கு பல விதமான துன்பம் வருகிறது? ஏன் எனக்கு பல விதமான சிக்கல்களும் வந்து என் வாழ்வை கடினமாக்குகிறது? I never expected, I never invited the problem. நான் இதை வரவேற்கவே இல்லை, இந்த பிரச்சனையை. நான் இதுக்கு காரணம் இல்லை. இந்த பிரச்சனைக்கு யோசிப்பு காரணமா நாமெல்லாம் திரண்டு வந்து இவன் அடிக்க வர்றதுக்கு, போரிட வர்றதுக்கு யோசிப்பு காரணமே இல்லை. ஒருவேளை நீங்கள் நன்மை செய்வது கூட உங்களுக்கு காரணமா தெரியலாம், நீங்க நன்மை செய்வதாகவே கூட இருக்கலாம். ஆனால் அது கடினமாக இருக்கிறது. கடினமாக இருக்கிறது மாறணும். நான் நன்மை செய்வதனால் இருந்தா என்ன, எனக்கு இன்னொரு தீமை செய்வதனால் இருந்தால் என்ன, என்னுடைய தேவை என்ன? அப்பா, இந்த பாரத்தை என்னால் சுமக்க முடியல, கொஞ்சம் நீங்க வாங்கிக்கங்க. பிரியமானவர்களே, வாழ்க்கை கடினமாக இருக்கிறது என்று நீங்கள் நம்புவீர்களாங்க? அந்த வார்த்தைகள் யோசிப்பு சொன்னதில்லை, ஞாபகம் வச்சுங்க. பயப்படாதே, கலங்காதே, இந்த பிரச்சனை என்னுடையது, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ ஓரமாக நெல், நான் இதில் உனக்கான தீர்வை செய்வேன். ஜெபம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, இந்த வார்த்தை எங்களுக்காக 1000 வருஷங்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்திலிருந்து இன்று எங்களுக்கான பாடத்தை கற்றுக்கொள்ள நீ தயவு செய்கிறே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உம்மை துதிக்கிறோம். ஆற்றும் தேற்றும் உம்முடைய பிள்ளைகளை நடத்தும் ஒரு புது பலன் அவர்கள் ரத்தத்துக்குள்ளே, விசுவாச பலன் உண்டானதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.